ஸோ ஹாய் எவ்ரிவன் கைஸ், இன்றைக்கான பிக் பாஸ் எபிசோடில் சில சம்பவங்களில் நிறைய சம்பவமே நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி கவர்தனும் பார்வோம் இன்றைக்கான எபிசோடில் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க எதுக்காக சண்டை போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மைண்ட் தட் வரும். ஏன்னா ரீசெண்டாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீ எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தொடங்கி 75 நாளாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ கொஞ்ச நாள் போக இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த ஒரு டைமில் இப்போது அஃபீஷியலாக இவங்க 2 பேர்த்தோடைய லவ்வுக்கு நடுவில் ஒரு விரசல் ஓடி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி என்னடா நடக்குச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் எவ்வளோ க்ளோஸில் இருந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்படி இருக்கிறப்ப ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஃபேமிலி டாஸ்க்கை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்துருச்சு. ஸோ ஃபேமிலியில் உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கப்ப ஸோ கமர்தன் கிட்ட ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக விட்டுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இங்கே 2 பேரும் க்ளோஸாக இருக்கோம், லவ் பண்ணிட்டோம், நம்ம இங்கே என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ வெளியில் போயிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம 2 பேரும் சேருவோமான்னு தெரில, அதாவது கல்யாணம் பண்ணிப்போமான்னு தெரியல. ஸோ அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் பாரு வந்து பார்த்திங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? சிட்டிஸ் நீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன், 2 பேரும் சேரலினாலுமே அதாவது 2 பேரும் சேரலினா நீ ஒரு பையன், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ எனக்கு தான் எல்லா ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு பொண்ணு, இங்கே வந்து நம்ம என்னென்ன பண்ணுங்கிறது ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன இதெல்லாம் தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புலம்பி கமர்தன் கிட்டே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ கமர்தன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரும் ஸோ கடுப்பாகி அப்போ இவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் எதுக்கு இவங்க கூட இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கடுப்பில் பேசக்குள்ள இவங்களுடைய லவ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு விரசல் ஓடுற நிலைமை வந்துருச்சுங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ கமர்தனும் கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு இன்டென்ஷனோட ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீ எதுக்கு பழகணும்னு எனக்கு தெரில. ஸோ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி டாஸ்க்கை பார்த்து பயந்துட்டு கமர்தன் பார்த்திங்கன்னா இப்படி சொல்கிறான் அப்படின்னு பாரு சொல்கிறதாகட்டும், ஸோ பைத்தியமாட்ட பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நடுவில் உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது இன்றைக்கி ஒரு சண்டை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சண்டை தாங்க போயிட்டுருக்கு. ஸோ ரியலி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சண்டை அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே. அப்போது இந்த வீக்கில் இந்த ஒரு ஃபேமிலி டாஸ்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு, போகுது. ஸோ யாருடைய ஃபேமிலி உள்ளே வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நேற்று ஆதிரை அண்ட் எஃப்ஜே 2 பேர்த்தையும் நம்ம விஜய் சேதுபதி அபிச்சலாக பார்த்தீங்கன்னா வெளியேற்றிட்டாரு. ஸோ இவங்க வெளியில் ஏற்றுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஃபேர்ன்னு நினைக்கிறீங்களா இல்லை அன்ஃபேர்ன்னு நினைக்கிறீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆஸ் இட் இஸ் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வியானா கூட வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே போக வேண்டியது. பட் ஆனால் ஆதிரை அண்ட் எஃப்ஜே இவங்களும் 2 பேருமே சேம் லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ பட் ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டாங்க இல்லையா? இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டாங்க. அதாவது ஒரு கேங்கே வெளியில் போயிடுச்சு. வியானாவும் சரி, எஃப்ஜேவும் சரி, ஆதிரையும் சரி, எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ அப்போ இந்த வீக்கில் யார் எவிக்ஷன் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத ஸோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் போயிட்டார் இல்லையா? அதனால் அவர் கூட சேர்ந்து சாண்ட்ராவும் போயிடலாம். ஸோ பாரூக் அமிர்தன் 2 பேர்த்துக்கு யாரோ ஒருத்தங்க எலிமினேட் ஆகி துரத்திக்கிட்டா பிக் பாஸ் ரொம்பவுமே நல்லா இருக்கும் கைஸ். ஸோ பட் ஆனால் என்ன பண்ண போகிறாங்கங்கிறது நமக்கு இன்னும் ஒரு கிளியர் கட்டாக தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த வீக் வந்தால் நமக்கு தெரியும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. சரி, ஓகே மக்களே, லெட்ஸ் பாய், see you, love you so much. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.